எல்லாருக்கும் வீட்டு முன்னாடி விளக்கு ஜெகஜோதியாக எரிஞ்சிட்ருக்கு. எல்லாருக்கும் வீட்டு முன்னாடி கோலம் போட்டிருக்கு. அங்கே ஒரு பக்கம் சுக்கு காப்பி, இங்கே ஒரு பக்கம் முறுக்கு. எதுக்குன்னு தெரியுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கார்த்திகை 1 ஆனாலே எங்கள் ஊரில் பஜனை எடுப்பாங்க. இது இப்போ இல்லை, பல தலைமுறையாக உள்ள ப்ராசஸ். அதுக்கு வேண்டி தான் இந்த கோலமும் முழுத்திரையும் கொளுத்தி வைக்கிது. சில பேர் வந்து நேர்ச்சை போட்டுட்டு சுக்கு காப்பியும் முறுக்கும் கொடுப்பாங்க, இல்லை வடை கொடுப்பாங்க. எதுக்கு அவங்களுக்கு தோணுதோ அது கொடுப்பாங்க. எங்கள் ஊரை மொத்தம் 5 பாகமாக பிரிச்சுருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் வீட்லேயும் கண்டிப்பாக 5 நாளைக்கு ஒருக்கா பஜனை வரும். லாஸ்ட் 5 நாள் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய திருவிழாவாக இருக்கும். பஜனை வரதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக மணி அடிச்சுட்டு வருவாங்க. அந்த வீடியோ கவர் பண்ண முடியல, இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே பாட்டு பாடிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பஜனையை தூக்கிட்டு வருவாங்க. பல தலைமுறைக்கு முன்னாடி கொள்ளை நோயால் ஒரே நேரத்தில் பல பேர் ஒரு வீட்டில் இறந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த புனிதரோட திருவுருவத்தை வந்து பஜனையாக சுமந்து போகிறது தான் அந்த நோய் குறைஞ்சதாட்டு ஒரு ஐதீகம். அதனால் ஐதீகமும் இல்லாத உண்மை. அதனால் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே ப்ராசஸ் தான். கார்த்திகை 1 எங்கள் ஊரில் பஜனை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் 3ஆவது நாள் பஜனை. பக்காவாக அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதே போல் பட்டாபிஷேகம் விலாக், நிறைய மினி விலாக்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சீக்கிரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? வரட்டா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.